ஈரானிய பெண்கள் கால்பந்தாட்ட அணியினர் தங்களுடைய உயிரை பணயம் வைக்கின்ற அளவுக்கு ஒரு ரிஸ்கை எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்த அந்த ரிஸ்க் மீண்டும் ஈரானுக்கு திரும்பிச் சென்றால் மரணம் என்கின்ற நிலையில் இருந்து தற்பொழுது அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிற்கு கால்பந்தாட்ட போட்டிக்காக சென்ற அந்த வீராங்கனைகளுக்கு தற்பொழுது ஆஸ்திரேலியா அசிலம் தஞ்சம் அளித்திருக்கின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். கால்பந்தாட்ட போட்டித் தொடருக்காக ஈரானிய பெண்கள் கால்பந்தாட்ட அணி ஆஸ்திரேலியாவிற்கு கிளம்பி சென்றிருந்தது. அவர்கள் அங்கே சென்ற நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுடைய போரை தொடுத்திருந்தன. இந்த நிலையில் தங்களுடைய முதலாவது போட்டியில், அதாவது ஈரானுடைய பெண்கள் கால்பந்தாட்ட அணி தங்களுடைய முதலாவது போட்டி ஆரம்பமாகுவதற்கு முன்னர் தேசிய கீதம் பாடப்பட்ட போது அந்த தேசிய கீதத்தை அவர்கள் பாடுவதற்கு மறுத்திருந்தார்கள். அவர்கள் பாடாமல் அமைதியாக மௌனமாக நின்றார்கள். ஈரானில் அமைதி வேண்டும், ஈரானில் அடக்குமுறை ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய அந்த நாட்டின் தேசிய கீதத்தை பாடாமல் மௌனமாக நின்றார்கள். இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர்கள் குறித்து அனுதாப அலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்பினால் அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்கின்ற அச்சத்தை உலகம் முழுவதிலும் இருந்து அந்த சம்பவத்தை நேரலையாகவும் சமூக வலைத்தளங்களிலும் பார்வையிட்டவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் அதற்கு பிறகு பல கோரிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் விடுத்திருந்தார்கள். தங்களுக்கு அபயம் அளிக்குமாறு அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனாலும் ஈரான் மீது இருந்த அந்த அச்சம் காரணமாக, ஈரான் அரசாங்கத்தின் மீது இருந்த அச்சம் காரணமாக, தாங்கள் நாட்டிற்கு திரும்பினால் என்ன நடக்குமோ என்கின்ற அச்சம் காரணமாக அடுத்த போட்டியிலேயே அவர்கள் மீண்டும் தேசிய கீதத்தை பாடியும் இருந்தார்கள். அவ்வாறான சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது போட்டிகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் அவர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் தஞ்சம் அளித்திருக்கின்றது. இருப்பினும் இது உடனடியாக இடம்பெற்ற ஒரு விடயமல்ல. ஆரம்பத்தில் இந்த தஞ்சம் அளிப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் மறுத்திருந்தது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் இந்த பெண்கள் அணியினர் கோரிக்கை விட்ட பொழுது ஆஸ்திரேலிய அரசாங்கம் முதலிலே மறுத்திருந்தது. ஆனால் இன்று வந்திருக்கின்ற செய்தி மிகவும் ஆச்சரியகரமானது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஒரு ட்வீட்டில், எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவு ஒன்றிலே அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த கால்பந்தாட்ட அணியின் பெண் வீராங்கனைகளுக்கு அசிலம் வழங்குங்கள் என்று அவர் ட்வீட் செய்திருந்தார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் அவர் இது தொடர்பாக பேசியிருந்தார் என்று கூட தகவல்கள் வெளியாக இருந்தன. அந்த நிலையில் இன்றைக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடமிருந்து இந்த செய்தி வந்திருக்கின்றது. அந்த பெண்களுக்கு அங்கே தஞ்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது, அவர்கள் தேசிய கீதத்தை பாட மறுத்த போது, ஈரானினுடைய அரச ஊடகங்கள் அந்த வீராங்கனைகளை துரோகிகள் என்று குற்றம் சாட்டியிருந்தன. அத்தோடு அவர்கள் மீண்டும் திரும்பினால் கைது செய்யப்பட நேரிடும் அல்லது பிற தண்டனைகளை சந்திக்க நேரிடும் என்கின்ற கவலை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மத்தியில் நிலவியிருந்தது. போட்டி முடிந்த பிறகு அந்த 5 வீராங்கனைகள் அணியின் முகாமை விட்டு வெளியேறி தங்களது பாதுகாப்புக்காக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மற்றும் போலீஸின் உதவியுடன் தஞ்சம் கோரியிருந்ததாக தகவல்கள் வெளியாக இருந்தன. இதேவேளை இடம்பெற்ற போட்டிகளில் ஈரான் அணி எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கவில்லை. அவர்கள் சவுத் கொரியா அணியிடம் 3-0 என்று தோல்வியை தழுவியிருந்தார்கள். அதேவேளை ஆஸ்திரேலிய அணியிடம் 4-0 என்று தோல்வியை தழுவியிருந்தார்கள். மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து இந்த கால்பந்தாட்ட தொடருக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரே ஒரு அணி இந்த ஈரானிய பெண்கள் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஈரான் வீராங்கனைகளினுடைய துணிச்சலை பலரும் பாராட்டியிருந்தார்கள். ஆஸ்திரேலிய அணியினுடைய வீராங்கனை ஆமி சேயர் தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது கடினமானது ஒரு சூழ்நிலை. இப்படியொரு நிலையில் வந்து விளையாடுவது மிகுந்த துணிச்சலான விடயம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடியது சிறந்த மரியாதையை வழங்குவது என்று தெரிவித்திருந்தார். இப்பொழுது அவர்களுக்கு ஆஸ்திரேலியா தஞ்சம் வழங்கியிருப்பது மீண்டும் உலகத்தை அவர்களுடைய பக்கம் ஈர்த்திருக்கின்றது. ஈரான் போர்
தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் இந்த போர் முடியும் என்று அறிவித்திருக்கின்றார். அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்பின் காரணமாக இன்றைய தினம் சந்தைகளிலே எண்ணெயின் விலை குறைவடைந்திருக்கிறது. உலக சந்தையில் எண்ணெயின் விலை குறைவடைந்திருக்கின்றது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.